அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி ஸ்பெஷல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். நான் டெய்லியும் பிளாக்ல பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நவராத்திரியை பத்தி நேரடியா கலைமகளையும் அலைமகளையும் மலைமகளையும் பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. எல்லோருமே பாத்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிருப்பீங்க, சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்லபடியா முடிச்சுட்டு நவராத்திரிக்கு பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு போய் உங்க வேண்டுதலை வைங்க. ஆதி பராசக்தி அந்த முப்பெரும் தேவியர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்ல நேரத்துல நம்ம போய் கேட்கும்போது வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவள் தான் பாத்தீங்கன்னா அந்த தேவி பராசக்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, கல்வியா செல்வமா வீரமா, இதுல யார் சிறந்தவங்க அப்படின்னு. கல்வி அப்படிங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல காசு கொடுத்தா கூட பட்டம் கிடைக்குது. அதற்கு பெயர் கல்வி கிடையாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். காமராஜர் ஐயா பாத்தீங்கன்னா படிக்காதவர், ஆனா அவர் என்னன்னு சொல்லுவாங்க, படிக்காத மேதை அப்படின்னு. அவரு செஞ்ச ஒரு இன்சிடென்ட்டை கூட நம்ம சொல்லலாம். ஜனகணமன அப்படிங்கிற இந்த நாட்டுப்பண் பாடும் பொழுது எல்லோரும் மரியாதை நிமித்தமா எழுந்துதான் நிக்கணும், உட்காரக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயம் காமராஜர் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க வெயில்ல ஒரு குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. அப்ப நாட்டுப்பண் பாடிட்டு இருக்காங்க. அப்ப காமராஜர் ஐயா போய் தூக்கிட்டு இது பண்ணியிருக்காரு. அப்ப சொல்லும்போது, நாட்டுப்பண் பாடும்போது நிக்கணுங்கிறது நாட்டுப்பற்ற காட்டுறதுதான். ஆனா அந்த நேரத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க முடியாம இருக்கும்போது அவங்கள காப்பாத்துறது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த மனிதாபிமானம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற பெரிய ஒரு பகுத்தறிவு. எந்த நேரத்துல எந்த விஷயத்த எப்படி செய்யணும் அப்படின்னு யார் ஒருத்தங்களுக்கு தெரியுதோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா படிச்சவங்க தான், கல்வியில சிறந்தவங்க தான். அதாவது டிகிரி வாங்கி மாட்டி ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறது மட்டும் கல்வி அறிவு கிடையாது. நமக்கு எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி விஷயங்கள், எந்த மாதிரி சமயோஜித அறிவை யூஸ் பண்றோமோ அவங்க எல்லோருமே படிச்சவங்க தான், பட்டதாரிகள் தான். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நம்ம நாட்டுல விஐபியோட எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கு. அதாவது வேலையில்லா பட்டதாரிகள். இவ்வளவு தூரம் படிச்சும் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தும் இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கான வேலை இல்லை. வேலை இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க, தண்டசோறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்மளை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த படிப்புக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கறதுங்கிறது எது மூலமா அப்படின்னா அடுத்த கட்டமான நம்ம செல்வத்தை நோக்கி போறதுதான். அப்ப கல்விங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடித்தளம். அந்த கல்விங்கிறது வெறும் பட்டங்களால மட்டும் இல்லை, நமக்கு சமயோஜித அறிவு நம்ம ரத்தத்திலே இருக்கணும். அது மட்டும் இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, சொல் புத்தி இல்லைனாலும் சுய புத்தி இல்லைனாலும் சொல் புத்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய புத்தி நமக்கு கிடைக்கல, ஏதாவது நமக்கு தெரியல அப்படின்னா கூட மற்றவங்க சொல்றது, பெரியவங்க சொல்றத நல்லதா நம்ம எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்காங்க, ஒரு குடும்பமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வீட்டுக்காரர், மனைவி, மாமனார், மாமியார், குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. இது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மூணாவது மனுஷங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் குடும்பத்துல இருக்கவங்கள ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியா சொன்னாங்க, அவங்க மேல நான் இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், இவ்வளவு நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி உடனே சந்தேகப்படுவோம். எனக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. நாங்க காதல் திருமணம் பண்ணும்போது என்கிட்டயும் சில பேர் அது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கோவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை காதல் திருமணம் பண்ணுது, எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுது அப்படிங்கும்போது நானுமே அந்த நேரத்துல கோவப்படுவேன். அந்த கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணு சேர்ந்துக்குவோம். அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா ஒண்ணும் நான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறனாலதான் இப்ப குடும்பம் ஒண்ணு சேரும் போது கூட நாங்க சந்தோஷமா இருக்கோம். மத்தவங்க மூணாவது மனுஷங்க தலையீடு எந்த குடும்பத்துல அதிகமா இருக்கோ அந்த குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா அதை ஆலோசனை பண்ணி இதை பண்ணலாமா வேணாமான்னு செய்யணும். மூன்றாவது மனுஷங்க தலையீடு அதிகமா இருக்கும்போது அந்த குடும்பத்துல மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, கல்விங்கிறது வெறும் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி ஒரு சர்டிபிகேட்ல அடங்குற விஷயம் இல்ல. நம்ம அனுபவபூர்வமா முன்னோர்கள் சொல்ற வழிப்படி நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையா செய்யற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிச்ச அந்த கல்வி மூலமா தான் வரும். இந்த கல்வியை தரக்கூடிய நம்மளுடைய கலைமகள் சரஸ்வதி தாயார் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்லபடியா இருக்காங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நம்ம நல்லா படிச்சிருப்போம். அந்த படிப்பை வச்சு அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள பொருளாதாரத்தையும் உயர்த்துறதுக்கு அந்த கல்வி மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். அப்ப நமக்கு தெரியும் கலைமகளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு. அடுத்து
கல்வி, செல்வம். செல்வம்னா நமக்கு தெரியும், பணம், காசு. அது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியம், ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, யாருக்கிட்டையும் கையேந்தாத ஒரு நிலைமை. அதே மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்ல சந்தோஷமா வளர்ற விதம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்வம். வெறும் செல்வம்ங்கிறது காசு பணம் அல்ல மட்டுமல்ல, அந்த காசை வச்சு நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா அதை செலவு பண்றோம், சந்தோஷத்துக்காக அந்த பணத்தை எப்படி செலவு பண்றோம். இப்ப நீங்களே ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுல மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காகவும் நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காகவும் செலவு பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம பிடிக்காட்டியும் செஞ்சுதான் ஆகணும், அதாவது மருத்துவ செலவு அடிக்கடி பண்றது, அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறது, அதுக்கப்புறம் அது பயன்படாம இருக்கும்போது இதை வாங்காம இருந்திருக்கலாமேன்னு காலம் தாழ்த்தி நம்ம யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த செல்வத்துக்குரிய மதிப்பும் நம்ம வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். ஸோ வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தங்க தெளிவா ஒரு சொற்பொழிவாளர் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நகை பணம் எல்லாம் சேர்க்கறதுங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் கிடையாது. அந்த பணத்தையும் அந்த நகையையும் நல்லபடியா வந்து யாரு செலவு செய்யறாங்க, எவ்வளவு சந்தோஷமா செலவு செய்யறாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, நிறைய என்கிட்ட நகை இருக்கு, ஆனா வந்து நான் போட்டுக்காம வெறும் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னா அதனால எந்த யூஸும் இல்லை, எனக்கும் சந்தோஷம் இல்லை, அந்த லாக்கருக்கு தான் சந்தோஷமா இருக்கும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம போட்டு போறோம், நமக்கு வந்து அதை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா செல்வத்தை நம்ம வந்து சேர்க்கணும், அதுவும் நல்ல முறையில சேர்க்கணும். அந்த செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், இல்லாத மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இல்லாதவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா நம்ம எப்படி, இந்த காலத்துல யார் வந்து நம்ம கிட்ட வந்து நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்க வந்து முடியாம வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா உங்களால வந்து அந்த நபருக்கு அந்த நேரத்துல உதவி செய்ய முடியும், அந்த நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை செய்யலாம். அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு புண்ணியத்தை செய்யறதுக்கு கடவுள் நம்ம கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம். அந்த நேரத்துல நம்ம ஹெல்ப் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 நாள் வந்து நம்ம வந்து மலைமகள் பார்வதி தேவி, அதாவது வீரத்துக்குரியவங்க துர்க்கை அம்மன், அவங்கள வந்து நம்ம வந்து வழிபாடு செய்வோம் இல்லையா. அது அடுத்தது 3வது வந்து வீரம். இப்ப என்கிட்ட செல்வம் இருக்கு, கல்வியும் இருக்கு, இது ரெண்டுமே வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு தடையா வந்து நிற்கும். இந்த கல்வியினால எனக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால என்னால வந்து செல்வத்தை வந்து பெருசா சேர்க்க முடியல அப்படிங்கும் போது அந்த வீரம்ங்கிறது எது தெரியுமா, தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை, தைரியம், எப்படியாவது நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறத, அந்த விஷயத்த நம்ம வந்து முன்னோக்கி செலுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீரம். அது மட்டும் இல்லாம இப்ப செல்வம் நம்ம சேர்ந்துருச்சு, ஏதாவது ஒரு கர்மானாலேயோ ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்னால ஏதாவது ஒரு நம்ம கவனக்குறைபாட்டுனால அந்த செல்வம் வந்து நம்மளை விட்டு போகுது, அந்த கல்வி வந்து நமக்கு அந்த நேரத்துல பயன்படலை அப்படிங்கும் போது நமக்கு இருக்கிற அந்த வீரம், அந்த தன்னம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம விழுந்துட்டோம்ல, இன்னும் அடுத்த தடவை நம்ம எழுந்திரிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு முக்கியமான ஒரு குணம். இந்த குணம் வந்து இப்ப நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு. எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டா இருந்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க, குடும்பத்தோட ஆதரவு இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போய் ஜெயிச்சு காட்டினவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டை விட்டு கொடுக்காம, அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம, கோவம் வந்தா முகத்துக்கு நேரம் பேசுவாங்களே தவிர பின்னாடி யாரையும் பேசாம தைரியமா வந்து அவங்க குடும்பத்தை வந்து அரவணைச்சு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு குணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண் படிச்சா அந்த பரம்பரையே, அந்த வம்சமே படிச்சதா சொல்லுவாங்க. ஆண் மகனுக்கு அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஒரு பெண் அந்த குடும்பத்துல படிச்சானா அந்த வம்சமே படிச்சதுக்கான அது ஒரு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வழி நடத்திட்டு போவாங்க. அப்படிப்பட்ட பெண் அதே மாதிரி செல்வத்தை வந்து சேர்க்கறது மட்டும் இல்ல, அந்த செல்வம் நம்மளை விட்டு போனாலும் தன்னம்பிக்கையோட எப்படி நம்ம வந்து போராடி நம்ம ஜெயிச்சு திரும்ப வரணுங்கிறத சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரம் அப்படிங்கிற அந்த மலைமகள், அவங்களதான் வந்து சொல்லுவோம். சோ இந்த அலைமகள், கலைமகள், மலைமகள், இந்த 3 மகள்களும் நமக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு நல்ல குடும்பத்தை வந்து உருவாக்க முடியும், நல்ல குடும்பத்தை வந்து நம்மளால வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எந்த மாதிரி விஷயங்கள பொறுப்பா இருக்கோம், எப்படி வீட்டை பராமரிக்கிறோம், எப்படி வந்து நம்ம உறவினர்கள்ட்ட எப்படி நம்ம பழகுறோம், அந்த மாதிரி விஷயங்கள், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம சாப்பிட்றோம்,
ஒரு அன்னத்தை வந்து நம்ம எப்படி மதிக்கிறோம், பூஜைகள்லாம் எப்படி பண்றோம், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி சேமிப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அந்த சேமிப்பு நம்மளை மீறி வந்து கொஞ்சம் பொருளாதார நிலையிலால இறங்கிட்டோம் அப்படின்னாலும் அதை மீண்டு எப்படி தன்னம்பிக்கையோட வரணும், இந்த 3 விஷயங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரணும், நம்மளுமே அதை வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதான் இந்த நவராத்திரியில நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா 2-3 நாளா கோவிலுக்குலாம் போனால இந்த விஷயத்த நான் சொல்ல முடியல. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க சாமியை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. அந்த அகிலத்தை காக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்தி நமக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வெறும் வந்து சேர்க்கறது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறதும் கூட. அதுவும் நல்ல முறையில மகிழ்ச்சியா அனுபவிக்கிறது தான் லக்ஷ்மி கடாட்சம். அந்த மகாலட்சுமிக்கு அந்த அலைமகள், அலையிலிருந்து தோன்றியவள், கடல் அலையிலிருந்து தோன்றிய அந்த அலைமகளுக்குரிய இந்த 3 தினம்தான் 4, 5, 6 இந்த 3 நாட்களும் உங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இருந்தா அவங்கள வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். நவராத்திரிக்கு கொலுதான் வச்சு வழிபாடு செய்யணும் இல்லை, அதை பத்தின வீடியோ நான் லாங் வீடியோ ஏற்கனவே முதல் நாளே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நவராத்திரிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கொலு வைக்காம நான் எப்படி வந்து வழிபாடு செய்யறேங்கிறத அதையும் வந்து பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் பூஜை, 3ஆம் நாள் பூஜை நேற்று வரைக்கும் நல்லபடியா வந்து நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு 4ஆம் நாள் பூஜை, அதுவும் இல்லாம இன்னைக்கு சதுர்த்தியும் கூட. அதனால விநாயகர் பெருமானோட அருளோட லக்ஷ்மி தாயாரோட ஆசையும் நம்ம பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்றேன். கல்வியா, செல்வமா, வீரமான்னு கேட்கறது முக்கியம் இல்லை, 3மே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது உணர்றதுதான் நமக்கு அவசியமானது இந்த நவராத்திரியில. நன்றி, வணக்கம்.